அந்த சமயத்துலதான் இந்த முகமது பின் துக்ளக் இருக்கான் பாருங்க, ஸ்ரீரங்கத்தை முடிச்சுட்டு மதுரையில போய் மீனாட்சி அம்மன் கோவில துவம்சம், அவரால் முடிஞ்ச கைங்கரியம், கோவில போட்டு இடி. இந்த ஐடியாவையே அங்க சிவாச்சாரியர்கள் ஃபாலோ பண்ணா முன்னாடி ஒரு சுவர் எழுப்பிட்டான். அப்போ அவன் திரும்பி போகும்போது அந்த முகமது பின் துக்ளக் ஒரு படதளபதியை ஏற்பாடு பண்ணிட்டு போனான் மதுரைக்கு. அவனுக்கு சையத் ஜலாலுத்தீன் அஹசான் கான் பேர். 1336 மதுரை சல்தனேட்னு ஒண்ணு அமைச்சான். அது கொடூரமான ஆட்சி, மதுரையில மக்களை போட்டு வருத்தி எடுத்த இடம். அப்போதான் தேசிகன் சத்யா காலத்துக்கு போயிடுறார் கர்நாடகாக்கு. அவருக்கு வருத்தம், எப்பதான் நான் என் ரங்கநாதனை சேவிக்க போறேனோ, கலிப்பிரணதி லட்சணைஹி கலிதசாக்கிய லோகாயதைஹி துருஷ்க யவனாதிபிர். துருஷ்கால், துருக்கர்கள்னா டர்க்கிஸ், அங்கேருந்தா ஒட்டோமான் எம்பையர்னு பின்னாடி வந்தது. யவனாள்னா கிரீக்ஸ். துருஷ்க யவனாதிபிர் அதெல்லாம் விஷ்ணு புராணத்துல வர்ணிக்கிறா. ஒருத்தர் வந்து இங்க தாடி வச்சுருப்பார், இங்க மீசை இருக்காது, இதெல்லாம் ஸ்லோகத்துல இருக்கு. சில பேர் முண்டனம் பண்ணிட்டு இருப்பா, சிகை இருக்காது, என்னென்னவோ வர்ணனை. துருஷ்க யவனாதிபிர் விஜృంభமானம் பயம். மக்களுக்கு தூக்கமே வராதான். ஸ்ரீரங்கத்துல யோசிச்சு பாருங்க, 40+ இயர்ஸ் ஆராதனமே இல்ல கோவில்ல. ஏன்னா உடைக்க முடியாதே சுவரை, இல்லாட்டா அது வந்து சிலையை உடைச்சுடுவானே. ஸ்ரீரங்கத்து தெருவில் எல்லாம் எல்லாருடைய தலையையும் கோய்து மிருகங்களுடைய பார்பிக்யூ நடந்துட்டு இருக்குமா. It was a time that never people would want to imagine. அப்போ தேசிகன் பார்த்தார் என்ன பண்றதுன்னு தெரிஞ்ச போது, இவர் காஞ்சிபுரத்துல இருந்த போது சாமானிய சாஸ்திரம் இவரோட ஒருத்தர் கத்துண்டார், மாதவன்னு பேர். போர் அடிக்கலையே. இந்த மாதவன் வந்து ஆந்திரால ஒரு ஊரை சார்ந்தவர். அதுக்கு ஏகசிலா நகரம்னு பேர். அதுக்கு ஒருகல்லு வாராங்கல்லுன்னு பேர். அந்த ஏகசிலா நகரத்துல இருந்த மாதவன் இவரோட காஞ்சிபுரத்துல படிச்சிருக்கார். இந்த சுவாமியும் அவரும் ரொம்ப க்ளோஸ். அவர் ஸ்மார்த்தர், இவர் வைஷ்ணவர். சண்டையே இருக்கப்படாது. என்ன கேட்டா we are all one. எதுக்கு இந்த சண்டை? அவ்வளோ க்ளோஸ் இவா ரெண்டு பேரும். இந்த சுவாமி தன்னுடைய தம்பியை தேடின்னு போறார். இந்த கதையை கேளுங்க. இந்த ஏகசிலா நகரத்திலேருந்து இவரோட படிச்சுட்டு இவர் தம்பியை காணோன்னு இந்த மாதவன் தேடின்னு போறார். தேடின்னு போனவர் எங்க போனார்னா சிருங்கேரிக்கு போனா அந்த தம்பி சன்னியாசம் வாங்கிட்டார். நானும் சன்னியாசி ஆயிடுறேன் ஆனதுதான். இதுல கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருக்கும் ஸ்மார்த்தாளுக்குள்ள. நான் ரொம்ப டீட்டெயில் போல படிச்ச வரைக்கும் சொல்றேன். இவருக்கு வித்யாரண்யர்னு பேர். இந்த வித்யாரண்யர் எப்படியாவது இந்த துருஷ்கர்கள் இவ அட்டுழியம் பண்றது தாங்கலையேன்னு சொல்லிட்டு ஹரிஹரன் புக்கராயன்னு 2 பேரை வச்சு 1336 அமைச்ச அந்த எம்பையருக்கு தான் விஜயநகர சாம்ராஜ்யம்னு பேர். அதுல அவருடைய பரம்பரையில வந்தவனுக்கு குமார கம்பண்ணன்னு பேர். அந்த குமார கம்பண்ணன் ஏற்பாடு பண்ண அந்தணனுக்கு கொப்பண்ணன்னு பேரு. செஞ்சியில இருந்தான். செஞ்சியில இருந்த இந்த கொப்பண்ணனுக்கு கர்நாடகத்துல சத்தியாகாலத்துல வாழ்ந்த தேசிகன் ஒரு கடுதாசி அனுப்பினர். இவ்வளவு வருஷமா என் ரங்கநாதன் ஆராதனம் இல்லாம இருக்கான், எப்படியாவது இந்த துருஷ்கர்களை விரட்டுன்னு சொன்ன போது அந்த கொப்பண்ணன் மதுரையில போய் அந்த துருஷ்க அரசோட சண்டை போட்டு அந்த லாஸ்ட் ராஜாவை ஜெயிச்சுடுறான். அந்த ராஜாக்கு தான் அலாவுதீன் சிக்கந்தர் ஷான்னு பேரு. அவனுக்கு தான் திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல தர்கா. கனெக்ட் ஆயிடுதா? 13 அவருக்கு தான் அந்த சுவாமிகள் இருக்கார் பாருங்க. அப்பேற்பட்ட அரச ஜெயிச்ச உடனே இந்த பெருமாளை திரும்பி வர வைக்கணும். இப்ப பெருமாள் எங்க? உற்சவர் எங்கேயோ காணாம போயிட்டாரு. அவர் எங்கேயோ அழகர் கோவில், எங்கேயோ ஜோதிஷ் குடி, அங்க இங்க. இது கோழிக்கோடு வரைக்கும் போய் கோழிக்கோட்ல தண்ணிக்குள்ள விழுந்து அங்கேருந்து அவரை காப்பாத்தி கர்நாடகால திரக்கணம்பிக்கு கூட்டுன்னு வந்து திரக்கணம்பியிலேருந்து கூட்டு சந்திரகிரி கோட்டைக்கு போய் திருப்பதி மலை மேல இந்த ரங்கநாதரை 12 வருஷம் கோவிலுக்குள்ள ஆராதனை பண்றா. நீங்க கோவிலுக்குள்ள போனோம்னா லெப்ட் ஹேண்ட் சைடு ரங்க மண்டபம்னு இருக்கும் இல்லையா, அங்கதான் இந்த ரங்கநாதருக்கு அந்த 12 வருஷம் ஆராதனை நடந்து திரும்பி இந்த பெருமாள் வர. அப்ப தேசிகன் ஒரு ஸ்லோகம் வந்து ரச்சனம் பண்ணதாக இன்னும் கல்வெட்டு இருக்கு. யசோ தர்ப்பணஹா கொப்பனாரியஹா. கொப்பண்ணா அவர் யாரையும் பாட மாட்டார் தேசிகன். ஒன்ன பாடுறேன்டா, ஒன்னாலதான் என் ரங்கநாதன் மறுபடியும் வந்தான். நம்ம இன்னைக்கு ஒரு 10 minutes கியூல நம்மளால நிக்க முடியல. இவா உயிரே கொடுத்திருக்கா. 10 minutes சுவாமி, my ankles were just paining. 10 நிமிஷம் 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி நம்மளால நிக்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம மகா ஞானிகள்.
அந்த ரங்கநாதனுக்காக உயிர் கொடுத்த வாழலாம். சரி, தேசிகன் இப்ப சத்தியாகாலத்தையும் திரும்பி வரணும். இதெல்லாம் அவர் சொல்றாரு, என்னால ஏன் இதெல்லாம் பண்ண முடியுது? யாராவது ஒருத்தர் கேட்பா இல்லையா, சார் எழுதவும் எழுதுறீர், கடுதாசியும் போடுறீர், ஆளை பிடிச்சு உத்வம்சம் பண்ணி நீர் யார்? தேசிகன் சொல்லிட்டார், எனக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே ராமானுஜர் இருக்கார். தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராஜா. தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை கதியாக வாழ்ந்த எதிராஜா, கதியாக வாழ்ந்த எதிராஜா. சுனர் போன் திருவரங்க தமுதனா பொன்னடிமே கதியாக போடி பேசியன கலித்துறை போற்று பாட்டு பிழையனவே என கருள் செய்வேணி பிழையனவே என கருள் செய்வேணி பிழையனவே என கருள் செய்வேணி. அந்த 40-45 ஆண்டுகள் ரங்கநாதனால திரும்பி வர முடியாத சமயத்துல பெரியவாள்லாம் அப்பெல்லாம் நித்தியம் போஜனம் கூட சாப்பிட மாட்டாள். ரங்கனுக்கு திருவாராதனம் நடக்காத போது எப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருந்தா. இட் வாஸ் நாட் an easy time. You cannot walk on streets. You could be beheaded. அப்போது மக்கள் தேசிகன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணால. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கேன்னு சொன்ன போது, முன்னாடி பேண்டமிக்காக சுதர்ஷனாஷ்டகம், இப்போ பொது பயத்துக்காக, இது பொலிட்டிக்கல் ஃபியர், அதுக்காக அபீதிஸ்தவம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார். யாருக்காவது பயம்னா கட்டாயம் இந்த கிரந்தத்தை சேவிங்க. இதெல்லாம் பலன் தரக்கூடிய கிரந்தங்கள். நல்ல பண்ண ஸ்டாக்ஸ் எஸ்ஐபிலாம் நல்ல வேல்யூல போனோம்னா ஸ்ரீஸ்துதி படிச்சிருங்கோ. பொண்ணோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னா கோதாஸ்துதி படிங்க. முதல்ல அது குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு கேட்டுக்கோங்க இல்லையா. அது பண்ணிக்கவே இஷ்டம் இல்லாத போது நீங்க கோதாஸ்துதி படிச்சேன்னா அது இஷ்டம் இருந்தாதான் அதுக்கு இடம் கிடைக்கும். நல்ல நிலன் வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் ஒரு மோட்சத்துக்கும் எழுதினார், அது ஒரு பக்கம். லௌகீகமான கஷ்டங்களையும் போக்குறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வழி சொல்வார். நல்ல ஒரு லேண்ட் டிஸ்பியூட்லாம் செட்டில் ஆகணும், வீடு நன்னா கிடைக்கணும், கட்டின வீட்டுல கிராக் இருக்கக்கூடாது, சீப்பேஜ் இருக்கக்கூடாது, பூஸ்துதி படிங்க. அந்த வீடு முதல்ல குளத்துல இருக்கான்னு பார்த்துக்கணும். குளத்தை கட்டிவிட்டு வீட்டுக்குள்ள ஜலம் வருதுன்னா அப்புறம் பூஸ்துதி ஹெல்ப் பண்ணாது, அப்புறம் வருண ஸ்துதி தான் வேணும். அது பயம் போகணும்னா அபீதி ஸ்தவம். நல்ல கனவு கெட்ட கனவு வரக்கூடாதுன்னா ஷோடசாயுத ஸ்தோத்திரம். புத்திரபாகியம் வேணும் அப்படின்னா பரமார்த்த ஸ்துதி. வருத்த பயிர் முளைக்கும் திருப்புட்குழியில் எம் போரேற்றையினர் ஆழ்வார். ராமாயணத்தின் சாரம் ரகுவீர கத்தியம். குழந்தை பாக்கியம் வேண்டும். கோபால விம்சதியில முதல் ஸ்லோகத்துல ரெண்டாவது ஸ்லோகம், ஆம்னாய கந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்லா விலேக்ஷண வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி வாச்சம் நிஜாங்கரசிகாம் பிரசமீக்ஷமானஹா. இந்த ஸ்லோகம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். யாருக்கா வேணும்னா, இப்ப குழந்தைலாம் நிறைய இருக்கு சார் அப்படின்னா வேண்டாம். வாச்சம் நிஜாங்கரசிகாம் பிரசமீக்ஷமானஹா வக்ராரவிந்த வினிவேஷித பாஞ்சஜன்யா வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி. கோபால மந்திரம். பாம்பு பயம், ரெப்டைல்ஸ் வரக்கூடாதுன்னா அங்கேஸ்வானந்த முக்கிய, அதுல கருட பீஜாட்சம். ஐயோ, அவர் தொட்டதெல்லாம் பாதுகா சாஸ்திரத்திலேயே ஒரு பலன் தரக்கூடிய மாங்கல்யதம் பிரணதா மதுவைரி காத்திரம்னு ஒரு ஸ்லோகம். அப்பா இவர் இதுதான் அதுதான் 110 வர்க்கம் எழுதியிருக்கிறவர். நினைச்சே பார்க்க முடியாது. சரி, இந்த சுவாமி திரும்பி வரணும்.
சத்யாகாலத்தை ஞாபகம் அவரோட லைஃப் வந்து காஞ்சிபுரம் டு திருவேந்திபுரம், திருவேந்திபுரம் டு காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கத்திலேருந்து சத்யாகாலம், சத்யாகாலத்திலேருந்து மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்துட்டாரு. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஈஸ் ஆயிட்டு இருக்கேன். அப்ப அதிகரண சாராவளி, தத்துவமுக்தா கலாபம், சததூஷணி, என்னென்னவோ கிரந்தங்கள், சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா, நியாய சித்தாஞ்சனம், நியாய பரிசுத்தி, விரோத பரிகாரம், சம்பிரதாய, என்னென்னவோ கிரந்தங்கள். அந்த கிரந்தத்தோட லிஸ்டே அது வேற, அது பியூட்டி. இப்படி தேசிகன் வந்தார். அவருக்கு நிறைய சத்சிஷ்யர்கள். இந்த மாதிரிலாம் டீச்சர் கிடைச்சா எந்த ஸ்டூடெண்ட் படிக்காது இல்லையா? அதுல அவருடைய பிள்ளையே அவருடைய ஸ்டூடெண்ட். நெப்போட்டிசம். How is that possible? நெப்போட்டிசம், டேலண்ட் இருந்தா நெப்போட்டிசம். எழுதி கொடுத்ததையே படிச்சுட்டாதான் நெப்போட்டிசம் வரும். அப்படியே பேசிட்டா நெப்போட்டிசம் வராது. அதனால இந்த நெப்போட்டிசம்லாம் இங்க இல்ல. பிள்ளை வரதன் இன்னொருத்தர் வந்து சேர்ந்தார். வீரவல்லி ஹஸ்தீஷர்னு பேர். இந்த வீரவல்லி ஹஸ்தீஷருங்கிற பிரம்மச்சாரி தான் உடனே கொஞ்ச நாள்ல சன்னியாசம் வாங்கி விட்டார். அவருக்கு சன்னியாச பெயர் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர்னு பேர். இவர் தான் ஆரம்பிச்ச மடம் பரகால மட்டம்னு பேர். நேத்து நான் ஒரு இடத்துல அத்திவரதர் சொல்லுவோம், இல்ல அன்னமாச்சாரிய சரித்திரம் சொல்லும் போது ஆதிவன்ஷடகோபன், அது அகோபில மட்டம், இது பரகால மட்டம். அடுத்தா சரி இன்னொரு விஷயத்துக்கு வர. இப்ப ராமானுஜர் காஷ்மீர பாண்டாரம், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு சரஸ்வதி லைப்ரரிக்கு 11th centuryல போனார். அங்க சரஸ்வதி தேவியுடைய அனுகிரகம் பெற்று ஸ்ரீபாஷ்யம் ரச்சனம் பண்ணுவேன்னு சொன்ன போது அவளும் பிரம்மாவும் ஆராதனம் பண்ண லக்ஷ்மி ஹயக்ரீவ விக்கிரகத்தை இவர் கையில கொடுக்கிறார். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ விக்கிரகத்தை பெற்றுக்கொண்ட வந்த அந்த தேசிகனுக்கு ராமானுஜர் திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு தன்னுடைய கசின் மாமா பிள்ளை கொடுத்து, அவர் பரம்பரையாக வந்து அதை திருமலை ஸ்ரீனிவாசர் பெற்றுக்கொண்டு அப்பிள்ளார் தன்னுடைய தேசிகனுடைய சொந்த மாமா பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறார். அத பிரௌடதேவ அந்த காலத்துல இருந்த ராஜா, காக்கத்திய ராஜா கனவுல தோன்றி பகவான் இந்த விக்கிரகத்தை தேசிகன் கிட்ட கொடுன்னு சொல்ல, தேசிகன் அந்த விக்கிரகத்தை வாங்கி பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் கிட்ட கொடுத்து அந்த விக்கிரகத்தை நீங்க பரகால மடத்துல சேவிக்கலாம். ஐயோ டப்பு டப்புன்னு சொல்லிட்டே முடிய போறதுன்னு அர்த்தம். அதனால இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்போ தேசிகனுடைய சத்சிஷ்யர்கள்ல பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர், அவர் இயற்றிய தனியன் தான் ராமானுஜ தயா பாத்திரம். இது நிச்சயமா என் உபன்யாசத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லா உபன்யாசமும் ஆரம்பிக்கிறது இதுலதான். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம். அந்த சிஷ்யர் எழுதினது இது. திருவாய்மொழி சேவிக்கிறதுக்கு முன்னாடி, பிரபந்தம் சேவிக்கிறதுக்கு முன்னாடி இதை சேவிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். சேவிக்கிறதுனா சொல்றதுன்னு அர்த்தம். நீங்க சேவிக்கிறதுனா விழுந்து சேவிக்கிறது இல்ல, வாயால சொல்றதும் சேவிக்கிறது தான். அவருடைய திருக்குமாரர், தேசிகனுடைய திருக்குமாரர் இயற்றிய அந்த தனியனுக்கு ஸ்ரீமான் வெங்கடநாதாரியன் பேரு. ஸ்ரீபாஷ்ய பரம்பரையில இதை முதல்ல சேவிக்கணும் அப்படின்னு வந்தது. அந்த தேசிகனுக்கு தொட்டையாச்சார் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஷோலிங்கர்ல. அவர் சப்ததி ரத்னமாலிகாங்கிற கிரந்தத்திலையும் சரி, அவருடைய பிள்ளை தேசிகனுடைய பிள்ளை பிள்ளையந்தாதியிலையும் சரி பாடுறா ஸ்ரீகாந்த ரம்ய மாமலர் மன்னிய மங்கை. श्रीकांत रम्य विभवैकांत रंग जनमेकांत येश कलये श्रीकांति दाति निवहैकांत गेक परमैकांत देशिकमणियो श्रीकांत रम्य विभवैकांत रंग जनमेकांत येश कलये श्रीकांति दाति निवहैकांत गेक परमैकांत देशिकमणियो श्रीकांत धीरवर रोकांत रोगहितमाकांत विग्रहयुतं लोकांत रोच धृत भूकांत रंगवसदेकांत रंगमणो श्रीकांत धीरवर लोकांत रंगहितमाकांत विग्रहयुतं लोकांत रोच धृत भूकांत रंगवसदेकांत रंगमणो மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினல்தாள் தூமலர் சூடிய
தொல்லருள் மாற துணி துணை அடிக்கே வாழ்வை உகக்கும் இராமானுசனை வன்மை போற்றும் வாழ்வை உகக்கும் இராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்பு பிள்ளை பாதம் என் சென்னியதே சுவாமி தேசிகனுடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான சம்பவங்கள். இவருடைய வைதுஷ்ய பூர்த்தியில் கொஞ்சம் அசூயா கொண்ட ஒருவர், இவரை கந்தாடை சுவாமின்னு சொல்லுவது ஒரு விதத்தில் வழக்கம். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது தேசிகனிடத்தில் அபச்சாரப்பட, ஒரு உயர்ந்த ஆச்சாரியனிடத்தில் அபச்சாரப்பட்ட அந்த பாபம். சின்ன அனுபவம் சொல்றேன். அடியனுடைய கீதா பாஷ்ய ஆச்சாரியன் மகாமகோபாத்தியாயராக எழுந்தருளியிருந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் பிரின்சிபல் ஸ்ரீவத்சாங்காச்சார் சுவாமின்னு பேர், சேட்லூர் பையம்பாடி, பெரிய மகாவித்வான், மகா பெரியவாள்லாம் இருந்த காலத்துல இருந்த மகனீயர். அவருக்கு வியாக்கரணம் அத்தனை வைதுஷ்ய பூர்த்தி அந்த சுவாமிக்கு. அவர் உபன்யாசத்துக்காக டெண்டனி கோட்டைன்னு சொல்லிட்டு தேன் தனித்திருத்த கோட்டை, அதுதான் கோசூர் கிட்ட இருக்கு. சுவாமி அங்க போயிருக்கார், பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கார், இவர் கூட ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். அந்த பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் டிக்ஷை எடுத்துட்டு இருக்கார். அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்டம். எங்க ஆச்சாரியனுக்கு அவரை பார்த்தோன்னா பாவமா இருக்கு. கூட வந்தவரை கேட்டார் இது யாருன்னு. அதே ஊர்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசி சுவாமி இருந்தார். ரொம்ப சௌலபியம், சாத்வீகம். அவர் ரொம்ப சாத்வீகமா சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கிறதால அந்த கிராமத்துல இருந்த ரெண்டு விஷமிகள் இவரை சோதிக்க வேண்டும், கிண்டல் கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக, சுவாமி வாங்க வாங்க வாங்க, ஒருத்தர் காத்துன்னு இருக்கார், அவருக்கு இப்போ திருமேனியை விட்டுட்டு ஆத்மா பிரிவு போறது போல இருக்கு, நீங்க தான் சரணாகதி பரசமர்ப்பணம் பரநியாசம் பண்ணி வைக்கணும்னு. அந்த சுவாமி அப்படியான்னு சொல்லிட்டு வயசானவர் அந்த சுவாமி திருதண்டத்தை பிடிச்சுன்னு ஓடி போனாராம். இந்த விஷமிகளும் கூட போனா. அங்க போனா வயல்ல ஒரு எருமை சுத்தின்னு இருக்கு. எங்கடா அவர் இருக்கார்? இதுதான் ஐயா எருமையை பார்த்துட்டு, இதுக்குதான் நான் பண்ணி வையின்னு. சன்னியாசி சொன்னார், யார் வேணாலும் மோட்சத்துக்கு போகலாமே, மனுஷன்தான் போகணும்னு இருக்கான்னு மனசளவுல அவர் பிரார்த்தனை பண்ணார். ஐயோ இந்த ஆத்மாவும் கரையேற வேண்டும். அப்புறம் அது நற்கதிக்கு போயிருக்கும். அந்த விஷமிகள் ரெண்டு பேர்ல யார் அந்த சுவாமிய ஏளனம் பண்ணி கூட்டுன்னு வந்தாலோ அவாதான் இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல குஷ்டரோகத்துல பிக்ஷை எடுத்துட்டு இருக்காரு. மகாச்சாரியரான தேசிகன் கிட்ட அந்த சுவாமி அபச்சாரப்பட்டார். வெகு காலம் குழந்தை இல்லைங்கிற அந்த துக்கம் சுவாமி கிட்ட பிரார்த்திக்க எல்லாரும் சொன்னாலாம், நீ இந்த சுவாமி தேசிகன் குளிச்சுட்டு தீர்த்தா மாடிட்டு வந்த உடனே அவர் விரல்ல இருந்து ஒரு சொட்டை எடுத்துட்டு ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தத்தை 1 வருஷம் குடித்து வாரும்னு சொன்னோம்னு அவர் குடித்து வர, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது. தீர்த்த பிள்ளைன்னு பேர் அந்த குழந்தைக்கு. மணப்பங்கார் சுவாமின்னு அவர் தேசிகன் மேல ஒரு பிரபந்தமே பாடியிருக்க. ரெண்டாவது, நான் தான் சொன்னேனே, எவ்வளவு நம்ம ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் பிலசாபிக்கலி தேர் வில் பி பேட்டில்ஸ். வித்யாரண்யர் அத்வைத சித்தாந்தத்தை கடைப்பிடிச்சவர். துவைதத்துல இருந்த ஒரு சன்னியாசிக்கு அக்ஷோபிய தீர்த்தர்னு பேர் கர்நாடகால. இந்த அக்ஷோபிய தீர்த்தருக்கும் வித்யாரண்யருக்கும் அத்வைதத்துக்கும் துவைத்தத்துக்கும் ஒரு பெரிய வாதம். 15 நாள் ஓடி இருக்கு இந்த வாதம். டயர்டே ஆக மாட்டாளா சார், காத்தால ஆரம்பிச்ச சாப்பாடு கூட தெரியும், ராத்திரி வரைக்கும் வாதம் தான். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பா, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் எடுத்துட்டே இருப்பா. கன்க்ளூஷனே வரமாட்டேங்குது. இவர் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்ற. அது ஒரு க்ஷேத்திரத்துல நடந்தது. மூலபாகிலுன்னு பேர். கர்நாடகால கோலார் கிட்ட போற வழியில மூலபாகிலு, அததான் இப்ப முல்பாகல்னு சொல்றோம். இந்த மூலபாகிலு கிட்ட அந்த வாதம் நடந்துட்டு இருக்கு. உடனே அந்த ஜெனரல் பார்த்தார், அந்த ஊர் சித்தரசன், இது இன்னும் முடியாது போல இருக்கு. 2 பேரையும் கேட்டார், நீங்க ஒரு சீட்டில் எழுதிதாங்கோ, உங்களுக்கு யார் ஆர்பிட்ரேட்டரா வரணும். அமெரிக்கால ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, எல்லா யுத்தத்தையும் நான் தான் சார் நிறுத்தினேன், எல்லாம் நான் தான் நிறுத்தினேன். எவ்வளவு யுத்தம் நிறுத்திருக்கேன் தெரியுமா? அவர் கணக்கே போடுறார் பாவம் அந்த சுவாமி.
விட்டா அவரே 2 பேருக்கு சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு நான் நிறுத்துறேன்னு வந்துருவார். 20வது எண்ணிக்கை வரணும்னா 20 கண்டு நீங்க 2 சண்டை போட்டுக்கோங்களேன், நான் நடுவுல வந்துடுறேன், நான் தான் முடி சின்முத்திரையோட வந்துடுறார் அவர். அவருடைய சகதர்மச்சாரிணி மெலானியா மாமின்னு இருக்கார். அதனால இங்க தேசிகன் அவ 2 பேரும் சீட்டில் எழுதி கொடுத்துட்டா. யாரு அத்வைதி துவைத்தி யாரு ஆர்பிட்டரா வரணும்னா அந்த ஓபன் சீட் பண்ணி பார்த்தா 2 ஒரே நாமம், வேதாந்த தேசிகன் தான் ஆர்பிட்டரா வரணும். ஹீ ஷுட் பி த ஜட்ஜ். தேசிகன் சொன்னார், நான் இப்பதான் சத்தியாகாலத்தையும் கிளம்பி இங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கேன், ஆனா திரும்பி வான்னு என்ன டிசம்பர் சீசன் உபன்யாசகரா. தேசிகன் அங்க ஆர்பிட்டரா சொன்னார், என்னால வர முடியாது, நீங்க ஓலையை அமுச்சுடுங்கன்ட்டார். அந்த ஓலைகளை அமைச்சு தேசிகன் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு தீர்ப்பு எழுதினார். அது யாருங்கிறத நான் சொல்லல, இந்த ஸ்லோகத்துல இருக்கு, அப்படி நீங்க பாத்துங்க. அசினா தத்துவமசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபிய முனி ரச்சினத்துங்கிற ஸ்லோகம். அதை இன்னைக்கும் முல்பாகல்ல அந்த தூண்ல எழுதி வச்சிருக்கா, இன்ஸ்கிரிப்ஷன்ல. இப்படி எல்லாராலும் விரும்பப்பட்டவர் தேசிகன். ஸ்ருங்கேரி சம்பிரதாயத்துல சாயன மாதவர் சர்வதர்ஷன சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் எழுதினார். அதுல ராமானுஜ தர்சனம்னா தேசிகனை கோட் பண்றார். அப்படி தேசிகனுடைய நாலேஜ் அவ்வளவு கிரேட். கவிதார்க்கிக சிம்ஹம்னு பேரு, சர்வதந்திர ஸ்வதந்திரன்னு பேரு, வேதாந்த தேசிகன்னு பேரு. துருஷ்கர்கள் இருந்த காலத்தை வாழ்ந்து 101 வருஷம் வாழ்ந்தார். சௌமிய கார்த்திக ராகாஸ்ரீ பரியங்காரோகணாய நமஹான்னு 1369 1268 பிறந்தார். 1369 அரௌண்ட் கார்த்திகை மாசம். எப்படி இருந்தார்னா, அவர் படுத்து கொண்டிருக்க செய்தே தலையை தன் பிள்ளையான குமாரவரதன் மடியிலிட, திருவடியை பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயரின் திருவடியிலிட, பாஷ்யக்காரரை தியானித்து ராமானுஜரை தியானித்து தான் பரமபதித்தார். இப்படி 101 சம்பத்சரம் வாழ்ந்த மகான். அவருடைய பரம்பரை சத்விஷயமானது பரகால மடம், ஸ்ரீ அகோபில மடம், ஆண்டவன் ஆசிரமம், பவுண்டரீகபுரம் ஆசிரமம், எத்தனையோ ஸ்வயமாச்சாரிய புருஷாள், தாத்தாச்சாரிய பரம்பரை என்று பல்வேறு விதங்களில் தொடர்ந்து வழ அந்த தேசிகனுடைய கீர்த்திக்கும் வைதுஷ்ய பூர்த்திக்கும் பல்லாண்டு பாடி மங்களத்தோடு முச்சு செய்கிறோம். வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவே யதீந்திராம் சோதவே விகர்த்யாயாஸ்து மங்களம். வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவே யதீந்திராம் சோதவே விகர்த்யாயாஸ்து மங்களம். சாம்ஸ்கிருதி द्रामिडिभिः भक्तिभिः कृतिभिर्जनात् यः समूजीवयामास तस्मै सेव्याय मङ्गलम्. यस्मादेव मया सर्वं शास्त्रमग्राहिनान्यतः तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलम्. तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलम्. वितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. நமஸ்காரம்.